எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். எந்த விதமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது? குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, குரூப் 8. அது மட்டும் இல்லாமல் மற்ற அதாவது எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இடம்பெறுதோ அந்த தேர்வுகளுக்கு மிக மிக முக்கியம் இந்த காணொளி. ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 1 இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது முதல் டெஸ்ட்டு. இதில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது என்பதை இந்த ப்ராக்கெட்டில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். டெஸ்ட் நம்பர் 1 முதல் கேள்வி, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம். இதுக்கு சரியான விடை அதாவது ஆப்ஷன் டி, பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது வள்ளல்களை தந்தது. இது இரண்டுமே சரியான ஒன்று. அதாவது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சில கேள்வி கூற்றுகளாக இருக்கும், சில கேள்வி டைரெக்டாக கேட்பாங்க. அதனால் ஒன்றொன்றையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருந்தே படிக்க தொடங்குங்க. இரண்டாவது கேள்வி, பொதிகை என்பது எந்த மலையை குறிக்கும்? குற்றால மலை. குற்றால மலை. சிற்பி பாலசுப்ரமணியம் எந்நூலை மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார். இதுக்கு சரியான விடை அக்னி சாட்சி. அக்னி சாட்சி. நான்காவது கேள்வி, சாய்பான் என்பதன் சரியான பகுபத பிரிப்பு முறை. சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆன். அடுத்த ஐந்தாவது கேள்வி, கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பிலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பிலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? இதுக்கு சரியான விடை ஒரு கிராமத்தின் நதி. ஒரு கிராமத்தின் நதி. செந்தமிழ் எந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் சரியாக புணரும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஈறுபோதல் முன்னின்ற மெய் தெரிதல். அதாவது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். அதில் வந்து ஈறுபோதல்னா மை வந்து கெட்டுடும். அதே மாதிரி இம்முங்கிறது முன்னின்ற மெய், இம்மு வந்து இந்தா மாறிடுது. அடுத்து ஏழாவது கேள்வி, வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு தருக. உருவகம். உருவகம். இவற்றுள் எது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல்? சூரிய நிழல். சூரிய நிழல். கருத்து 1, கருத்து 2 எது சரின்னு நாம் வந்து பார்க்க போகிறோம். பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள் தமிழ்தாய். சரி. விம்மிங்கின்ற தோள்கள் செந்நிறத்து பூக்காடானது. தவறு. அடுத்து 10வது கேள்வி, இளந்தமிழே எனும் பாடல் நூலின் ஆசிரியர்? இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து 11வது கேள்வி, பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள். பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள். இப்போ தான் பார்த்தோம் கூற்றுல தமிழ் அன்னை. தமிழ் அன்னை. டேஸ் முதலான வள்ளல்களை ஈன்று தந்தவள் தமிழ் அன்னை. டேஸ் முதலான வள்ளல்களை ஈன்று தந்தவள் தமிழ் அன்னை. பாரி. பாரி. 13வது கேள்வி,
எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ என்று பாடியவர். எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ என்று பாடியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். இளந்தமிழே எனும் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை. என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. செம்பருதி பண்புத்தொகை, அதாவது செம்மை கூட்டல் பருதி மை விகுதி மறைந்து வந்துள்ளது. முத்து முத்தாய் அடுக்கு தொடர், முத்து முத்து பிரித்தால் பொருள் தரும். சிவந்து வினையச்சம், இத்து கூட்டல் ஊ வினையச்சம். வியர்வை வெள்ளம் உருவகம். இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அதாவது 100 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 85 வினாக்களுக்கு உங்களால் சரியான விடையை எழுத முடியும். உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கப்பெறும். அடுத்து 16வது கேள்வி. செம்பருதி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை கண்டறிக. ஈர்போதல். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிக்கு பொருத்தமான சொல்லை கண்டறிக. வானமெல்லாம். வானமெல்லாம். இளந்தமிழே எனும் கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எக்கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நிலவுப்பூ. நிலவுப்பூ. சிற்பியின் பன்முகங்களில் பொருந்தாததை கூறுக. மொழிபெயர்ப்பாளர். மொழிபெயர்ப்பாளர். கவிஞர், ஓவியர், பேராசிரியர். சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம். சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம். சிற்பி பாலசுப்பிரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்? 2 முறை. 2 முறை. சிற்பி பாலசுப்பிரமணியன் சாகித்ய அகாடமியின் டேஸாக இருக்கிறார். உறுப்பினராக. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து கருத்து 1. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. சரி. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. சரி. அப்போ 2 கருத்துமே சரி. பொறுத்துக. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழ் அழகியல் தீசு நடராசன். நிலவுப்பூ சிற்பி பாலசுப்பிரமணியம். கிடை கி ராஜநாராயணன். உய்யும் வழி பரளி சு நெல்லையப்பர். மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. இந்த மாதிரி நூல்கள் ஆசிரியர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் அழகியல் தீசு நடராசன். நிலவுப்பூ சிற்பி பாலசுப்பிரமணியம். கிடை கி ராஜநாராயணன். உய்யும் வழி பரளி சு நெல்லையப்பர். செய்யுளை ஓர் உள்ளமைப்பாக கூறும் நூல். செய்யுளை ஓர் உள்ளமைப்பாக கூறும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். காளைகளில் பல இனங்களை காட்டும் நூல். காளைகளில் பல இனங்களை காட்டும் நூல் முல்லைக்களி. முல்லைக்களி. பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது.
பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது தொடரியல் வடிவம். தொடரியல் வடிவம். கருத்து 1. சொல்லில் தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கின்றன. சரி. தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம். சரி. 2 கருத்துமே சரி. 30வது கேள்வி. முல்லைக்களியில் எருதுகளின் பல இனங்களை காட்டும் சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. முல்லைக்களி. சரி. சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவும் இருக்கிறது. சரி. கருத்து 2மே சரி. அடுத்து 31. கருத்து. தொன்மையான மொழி சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. மொழி தோன்ற அடிப்படையாக இருப்பது ஒலியே. ஒலியை வெவ்வேறு வடிவங்களில் உச்சரிக்கும் போது மொழி தோன்றுகிறது. அப்போ கருத்தும் விளக்கமும் சரி, மிகச் சரியானது. 32. பொருத்தமானதை கண்டறிக. பனிநீர் தொகை மொழி. தொகை மொழி. பொருத்தமானதை கண்டறிக. யாமும் பாரியும் உளமே. புறநானூறு. யாமும் பாரியும் உளமே. புறநானூறு. பொருந்தாததை தேர்க. பொருந்தாததை தேர்க. பொய்படு சொல். மரித்தாக்கம். மரித்தாக்கம். தமிழ் மொழியின் நடை அழகியல் எனும் கட்டுரையின் ஆசிரியர் தீசு நடராசன். தீசு நடராசன். டேஸ் இலுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையின் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. தமிழில் இலுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையின் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டர கலந்திருப்பது தமிழர்களின் அழகுணர்வு. தமிழர்களின் அழகுணர்வு. அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருவது சங்க இலக்கியம். அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருவது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம். அழகு என்பது பேரண்டத்தின் செய்தி. பேரண்டத்தின் செய்தி. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். தொல்காப்பியம். நாற்பத்தி 1வது கேள்வி. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கியம், அதாவது பேசுகின்ற இலக்கணம் தொல்காப்பியம். தொல்காப்பியம். இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு. இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். சங்க இலக்கியம் பொருள்களாக வடிவமைத்துள்ளவை. சங்க இலக்கியம் பொருள்களாக வடிவமைத்துள்ளவை. அகத்திணை சார்ந்த செய்திகள், புறத்திணை சார்ந்த செய்திகள்.
இவை இரண்டுமே சரி. அகன் ஐந்திணைகளை பேசுவது. தொல்காப்பியம். அகன் ஐந்திணைகளை பேசுவது தொல்காப்பியம். பா வகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு 4 4. 47வது கேள்வி. அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று பா வகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து சொல்வது. சங்க இலக்கியம், மன்னிக்கவும், தொல்காப்பியம். தொல்காப்பியம். அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று பா வகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து சொல்வது தொல்காப்பியம். பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் முக்கியமானவை ஒலிக்கோலங்கள், சொற்களின் புலம், தொடரியல் போக்குகள். அப்போ மூன்றுமே சரி. கவிதையின் பார்வைதான் நடை. கவிதையின் பார்வைதான் நடை. நடைபெற்றியலும் என்பது தொல்காப்பியத்தின் கிளவியாக்கத்தில் வரும் சொற்றொடர். நடைபெற்றியலும் என்பது தொல்காப்பியத்தின் கிளவியாக்கத்தில் வரும் சொற்றொடர். ஆசிரிய நடைத்தே வஞ்சி, ஏனை வெண்பா நடைத்தே களி என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். கடந்தடு தானை மூவிருங்கூடி என்று தொடங்கும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நற்றிணை. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. டேஸ் களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. முல்லைக்களியில். முல்லைக்களியில். கிடை எனும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர். கிடை எனும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களில் சொல்லி அழைப்பவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன். தொகைநிலை தொகைமொழி பற்றி பேசும் தொல்காப்பியத்தின் இயல். தொகைநிலை தொகைமொழி பற்றி பேசும் தொல்காப்பியத்தின் இயல் எச்சவியல். நீர்படு பசுங்கலம் எனும் அடிகளுக்குரிய நூல் நற்றிணை. நற்றிணை. நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவுச் சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர். நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவுச் சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர் பேரையின் முறுவலர். பேரையின் முறுவலர்.
இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற புறநானூறு அடிகளில் குறிப்பிடப்படும் மன்னர் நம்பி நெடுஞ்செழியன். தொடியுடைய தோள் மணந்தனன் எனத் தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர். தொடியுடைய தோள் மணந்தனன் எனத் தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் பேரெயின் முறுவலர். பேரெயின் முறுவலாரின் புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள பண்புகள் 18. தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு டேஸ் முதன்மை ஆதாரம். சங்க இலக்கியமே. தமிழ் அழகியல் எனும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன். டேஸ் கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர். திறனாய்வு கலையை தீசு நடராசன் டேஸாக பணிபுரிந்தார். பேராசிரியராக மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். அடி எதுகை சீர்மோனை தன்னேர் தமிழ் சீர்மோனை. மின்னேர் தன்னேர் அதாவது தனியாளி தன்னேர் தமிழ் இதெல்லாம் தான் வந்துருக்குது. சீர்மோனை மின்னேர் தன்னேர்ங்கிறது அடி எதுகை. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் மாரணலங்காரம். இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, நான் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 70வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் வினையாளனின் பெயர் எது? உயர்ந்தோர். ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல் எச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி. வெங்கதிர். விளங்கி இச்சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரிப்பு. விலங்கு கூட்டல் ஈ. மக்களின் அறியாமையை அகற்றுவது தமிழ் மொழியாகும். புறையிருளை போக்க கதிரவன் உதவும். அப்போ இரண்டு கருத்துமே சரி. தொன்னூல் விளக்கம் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல் தவறு. என ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். மாரணலங்காரம். அடுத்தது, குவளையானந்தம் எனும் நூல் முழுமையான இலக்கண நூல் என்பது தவறு. அப்போ இரண்டு கருத்துமே தவறு. இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 75, சரியானதை தேர்க. குவளையானந்தம் அணி இலக்கணம். சரியானதை தேர்க. உயர்ந்தோர் வினையாளனின் பெயர் சரி என வந்துங்கிறது வினையச்சம். வெங்கதிர் இது வந்து பண்பு தொகை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பொருந்தாததை தேர்க. தொல்காப்பியம் இலக்கிய நூல் கிடையாது என இலக்கண நூல். அடுத்து பொறுத்துக. பாருங்க, இப்போ தான் பார்த்தோம். இதுக்கு வந்து சரியானது ஒன்று பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெங்கதிர்னு என்ன? வெம்மை கூட்டல் கதிர். பண்பு தொகை. இல்லாதங்கிறது இடைக்குறை. ஏன்னா இல்லாத என்பது இல்லுங்கிறது மறைஞ்சிருக்கிறதுனால அது இடைக்குறை.
இந்த மாதிரியான கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கணும். வந்து வினையச்சம், உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர். அப்போ ஆப்ஷன் சி. 79வது கேள்வி. தமிழ் தோன்றிய மலை, தமிழ் தோன்றிய மலை பொதிகை மலை, பொதிகை மலை. தன்னேர் இல்லாத தமிழ் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல். தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். இருளை போக்கும் இரண்டு. கதிரவன் தமிழ். அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இருளை போக்கும் இரண்டு, கதிரவன் தமிழ். மின்னலை போன்று ஒளிர்வது, மின்னலை போன்று ஒளிர்வது கதிரவன். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூலை கண்டறிக. குவளையானந்தம், குவளையானந்தம். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் நூல். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் நூல். ஓங்கலிடை வந்து என தொடங்கும் பாடல் தண்டி அலங்காரத்தின் டேஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொருள் அணியியல், பொருள் அணியியல். காவிய தர்சம் என்பது, காவிய தர்சம் என்பது வடமொழி இலக்கண நூல், வடமொழி இலக்கண நூல். காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி, தண்டி. தண்டி டேசாம் நூற்றாண்டை சார்ந்தவர். கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தண்டி. தண்டி அலங்காரம் டேஸ் பெரும் பிரிவுகளை உடையது. 3 பெரும் பிரிவுகளை உடையது. தமிழ்நாட்டில் வீதிதோறும் இருக்க வேண்டியது எது என பாரதியார் விரும்புகிறார். தமிழ்நாட்டில் வீதிதோறும் இருக்க வேண்டியது எது என பாரதியார் விரும்புகிறார். பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர். பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் ரா. ஆ. பத்மநாபன், ரா. ஆ. பத்மநாபன். 93. ஆணும் பெண்ணும் ஓருயிரின் 2 தலைகள் என்றார் பாரதி. தவறு. பரளி சு. நெல்லையப்பர் பாரதியின் பாப்பா பாட்டை பதிப்பித்தவர். தவறு. 2 கருத்துக்களுமே தவறு. அடுத்து 94. சரியானதை தேர்க. பாரதி கடிதங்கள் ரா. ஆ. பத்மநாபன். 95வது கேள்வி. சரியானதை தேர்க. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு சு. நெல்லையப்பர். வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு சு. நெல்லையப்பர். பொருந்தாததை தேர்க. பரளி சு. நெல்லையப்பர் ஆசிரியர். பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. வம்சமணி தீபிகை கவி கேசரி சாமி தீட்சிதர். பாரதி கடிதங்கள் ரா. சு. பத்மநாபன்.
நெல்லை தென்றல் சு. நெல்லையப்பர். பொறுத்துக தமிழ் அழகியல் தி. சு. நடராசன். நிலவுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம். கிடை கி. ராஜநாராயணன். உய்யும் வழி பரளி சு. நெல்லையப்பர். ஆப்ஷன் டி. பாரதி நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதிய இடம் நாள். புதுச்சேரி. இடம் நாள் 19 ஜூலை 1915. பாரதி நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதிய இடம் புதுச்சேரி. நாள் 19 ஜூலை 1915. நெல்லையப்பரை யார் காத்திட வேண்டும் என்கிறார் பாரதி? நெல்லையப்பரை யார் காத்திட வேண்டும் என்கிறார் பாரதி? பராசக்தி. பராசக்தி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஜென்ரல் தமிழ். அதில் டெஸ்ட் நம்பர் 1. இது வந்து அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த காணொளிகளை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கும் நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு தான் நிறைய கருத்துக்கள் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் போகும். அதனால் அதாவது கோச்சிங் சென்டர்ஸ் போக முடியாத மாணவர்கள் இருந்தீங்கன்னா, தேர்வர்கள் இருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளிகளை தினந்தோறும் பார்த்தீங்கன்னா போதும். இது வந்து ஃப்ரீ கோச்சிங் தான். யூடியூப்பில் டைரெக்டாக உங்களுக்கு வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு உங்கள் வீட்டுக்கே வந்தடையும். அதனால் உங்கள் ஃபோன் ஆன் பண்ணி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா தினந்தோறும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெறும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காணொளி நீங்கள் பார்த்து தினந்தோறும் நீங்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.